இப்போ ஒன்றும் இல்லை, ராஜினாமா பண்ணுறாங்க, இது யாருக்கு லாபம்? 2, ஒன்று இப்போ ராஜினாமா பண்ணுற எம்எல்ஏக்களுக்கு லாபம். ஏன்னா எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் பதவியை பறிக்கிற முடிவை சபாநாயகர் எடுக்கலாம். ஒருவேளை எடுத்துட்டா திரும்ப தேர்தலுக்கு போகணும். தேர்தலுக்கு போகும்போது அது இரட்டை இலை கிடைக்குமா, எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரா, இல்லை இந்த கேப்பில் கொஞ்சம் தாமதமாக இருந்த தாவேக்கா ஏற்கனவே நின்று தோத்துருப்பாங்கல்ல, அவங்கள வேட்பாளர்னு அறிவிச்சிருச்சுன்னா அங்கேயும் இடம் கிடைக்காம போயிடுமே. இந்த சிக்கலெல்லாம் இருக்கிறதுனால நம்ம முதலே ராஜினாமா பண்ணிட்டா இந்த தகுதி நீக்கம் தலைக்கு மேலே இருக்க கத்தி தப்பிச்சிரும்னு ஒரு பார்வை. இதை விட அதிக லாபம் யாருக்கு? எண்ணிக்கை சட்டமன்றத்தில் இப்போ குறையுது, 4 குறைஞ்சிருக்கு. விஜய் அவர்களோட சேர்த்து அவர் ராஜினாமா பண்ண திருச்சி கிழக்கு எடுத்து 5. இது போக மீதி இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்துருக்கிறது 25 பேருக்கு. ஸோ மீதி இருக்கக்கூடிய 21 சேர்த்து நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா மொத்தமாக எவ்வளோ? 208 வரைக்கும் காலியாகும். 208ல் உங்களுக்கு தனிப்பெரும்பான்மை 105, இப்போவே தாவேக்காக 105 இருக்குது. இந்த 25 தொகுதிகளுக்கு மறுதேர்தல் நடந்தால் உங்களுக்கு வெறும் 11 சீட்டு ஜெயிச்சாலே தாவேக்கா மட்டுமே விசிலில் மட்டுமே தனிப்பெரும்பான்மை வந்துவிட போகிறது. எனவே ஒரு தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைவதற்காகவே இதில் ராஜினாமா செய்வதை ஏன் இவ்வளோ வேகமாக ஏற்கிறீங்கன்னு முன்னாள் சபாநாயகர் அப்பா அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாரு. இன்பதுரை அவர்கள் இன்னைக்கு அவரும் மற்ற அதிமுகவுடைய துணைத் தலைவர், சட்டமன்ற குழு துணைத் தலைவர் OS மணியனும், கொரடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, ஐ திங்க் தலவாய் சுந்தரம் அவர்கள் போன்றவங்கெல்லாம் போயிட்டு சபாநாயகரை சந்திச்சு, நீங்கள் அதை அவங்க ராஜினாமாவை ஏற்றது தவறு, டிஸ்குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட பெண்டிங்கில் இருக்கும்போது அதில் முடிவெடுக்காமல் நீங்கள் இதை எப்படி செஞ்சுருக்க முடியும்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அவங்க மேலே தாவா பெண்டிங் இருக்கும்போது இது ஆக்சுவலாக சட்ட ரீதியில் இதை எடுத்துக்கிட்டு மேலே கொண்டு போனால் உச்சநீதிமன்றம் வரை போவதற்கும் அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் தரப்பில் ஒரு ரிலீஃப் கிடைப்புக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கான்ஷியஸான இடத்த தொடர்றாங்க. அப்போ அந்த இடத்துல சபாநாயகர் ஏன் செய்தார் என்கிற கேள்வி இதற்கு பிறகு பூதாகாரமாக்கப்படுமாங்கிறது ஒன்று. 2வது, அதிமுகவினுடைய டெசிமேஷன் நடக்கும்போது, அதிமுக இன்றைக்கு கரைகிற இடத்துக்கு வரும்போது திமுக தாவேக்கா